Hi friends. Friends, கண்டிப்பா கிளம்பியாச்சு. That's what I'm talking about. Wait. Okay, now from the beginning. Hi friends. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். என்ன ஃபங்க்ஷன்னா என்னுடைய ஃப்ரெண்டோடைய என்கேஜ்மெண்ட்டுக்கு போகிறோம். ஊர் வந்து பார்த்திங்கன்னா கண்டமங்கலம். ஸோ அதனால் நான் தம்பி எங்கள் வீட்டுக்கார் கிளம்பியிருக்கோம். ஃபங்க்ஷன் வந்துட்டு ஒரு 10:30க்கு ஸ்டார்ட் பண்ணுறதா சொன்னாங்க. இப்போ கிளம்பி போகிறதே மணி 11 ஆகிடும் போல். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. தம்பி கிளம்புறதுக்கு லேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபங்க்ஷன் போய்ட்டு லக்ஷ்மியை போய் பார்த்துட்டு வந்தோம். லக்ஷ்மி யாருன்னா அதான் என் ஃப்ரெண்டு. நல்லா கோச்சுப்பா சொல்லி வரலன்னு சொல்லிட்டு. நான் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணும்போது நானும் அவ்வளோ பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. நானும் அவ்வளோ ஒரே டிபார்ட்மெண்ட், ஓபி டிபார்ட்மெண்ட்டு. ஸோ அதனால் அதான் என் ஸ்கூல் ஃப்ரெண்டு இல்லை. அதாவது ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ஒர்க் பண்ணும்போது அங்கே எனக்கு ஃப்ரெண்டானா ரொம்ப நல்ல கேரக்டரு. அவளுக்கும் மேரேஜ் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் நானும் வேண்டிகிட்டு இருந்தேன். அவள் ஹாஸ்பிட்டலில் இன்னும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கா. நான் மட்டும் தான் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். இருந்தாலும் என்னை வந்துட்டு மறக்காமல் இன்வைட் பண்ணியிருக்கா. அவளும் என்னுடைய மேரேஜ் என்கேஜ்மெண்ட்டுக்கெலாம் வந்திருந்தா. ஸோ அதனால் இப்போ நம்ம அதுக்கு தான் கிளம்பியிருக்கோம். ஜாலியாக போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஃப்ரெண்டோடைய வீடு இப்போ தான் பார்க்க போகிறேன். கோவிலில் தான் வச்சுருக்காங்களாம். 1:30க்கு எங்கள் வீட்டுக்காருக்கு வேறு வேலை. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு தான் நம்ம கிளம்பி கீழே வந்துட்டோம். அப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டில் இந்த கோலம் தான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாசலில் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக கிளம்பியாச்சு. A few minutes later. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி ஊருக்கு வந்துட்டோம். என்னுடைய ஃப்ரெண்டு ஊருக்கு. ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மாப்பிள்ளைக்குமே வந்துட்டு புது ட்ரெஸ்லாம் கொடுத்து மாப்பிள்ளை போட்டு வந்து ரெடியாக நின்றுட்டு இருந்தார். அந்த ட்ரெஸ்ஸை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம் அவங்க தான் மாப்பிள்ளைன்னு. போனது லக்ஷ்மியை பார்க்க முடியல. ஏன்னா அவங்களுடைய சொந்தக்காரங்களாம் நிறைய பேர் வந்துட்டு கோவிலில் உட்காந்துட்டு இருந்தாங்க. போனதும் போக முடியாததுனால நாங்கள் மாப்பிள்ளைக்கு பின்னாடி தான் நின்றுட்டு இருந்தோமே. அதுக்கப்புறம் அவங்க சம்பந்தம்லாம் வந்துட்டு போய் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க, தட்டு மாற்றிட்டு இருந்தாங்க. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மியோடைய அம்மா அப்பா. ரொம்ப சூப்பராக வந்துட்டு ஃபங்க்ஷன் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. லக்ஷ்மியுமே வந்துட்டு உள்ளே நல்லா சூப்பராக வந்துட்டு மேக்கப்லாம் பண்ணி சாரீ மாற்றிட்டு இருந்தாங்க. நாங்கள் அது வரைக்குமே வெளியிலே நின்று வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளையை வந்துட்டு லக்ஷ்மியோடைய அவங்க தம்பி கூப்பிட்டு போய் உட்கார வச்சு அவருக்கு வந்து நலங்கு வைக்க சொல்லியிருந்தாங்க. அது நலங்கு வச்சுட்டு இருந்தார். நலங்கு வைக்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மியோடைய தம்பி. லக்ஷ்மியுமே அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு எங்கெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. லக்ஷ்மிக்கு என்ன அடையாளமே தெரியல. நான் வந்துட்டு மொட்டை அடிச்சுனதுனால மொபைலில் என்னை பார்ப்பேன். இருந்தால் நான் நிற்கிறேன். என்னை தெரியாமல் தேடிட்டு இருந்தா. என்னை பார்த்துதான் அதுக்கப்புறம் தான் அவள் முகத்துலேயே சிரிப்பே வந்துச்சு. என்ன தான் அவ்வளோ சொந்தக்காரர் இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டு போயிட்டு அவங்க அதாவது இன்வைட் பண்ண ஃப்ரெண்டு போகும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருந்தது அவளை பார்க்கும்போது. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அவளும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாள். மாப்பிள்ளையுமே நல்லா சூப்பராக தான் இருந்தார். அவளுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்காங்க. இருந்தாலும் அவளை விட ஹைட்டாக இருக்கிறாரு. அதுக்கே ஃபோட்டோ எடுக்கும்போது செங்கல் வச்சு நிற்க வச்சு எடுத்தாங்க. சூப்பராக போச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் நல்லா ஹாப்பியாக கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். இதுக்கப்புறம் நீங்களே ஒன்று ஒன்றா பாருங்கள். இல்ல அதோ இருந்து பிரச்சனை
ஃப்ரெண்ட்ஸ் நலங்கெலாம் முடிச்சதும் ஃபஸ்ட்டு பந்தியிலே நானும் எங்கள் வீட்டுக்காரும் சாப்பிட்டுட்டு அவர் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். லக்ஷ்மி கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு லக்ஷ்மி வந்து பார்த்திங்கன்னா என் கூடவே இரு கொஞ்சம் நேரம், நான் உன்னை பஸ் ஏற்றி அனுப்பி விடுறேன், ஒரு வண்டியில் போட்டோன்னு சொல்லிட்டு சொன்னான். இருந்தாலும் நம்ம அவர் கூட வந்துட்டு எப்படி தனியாக அனுப்பி விடுறோன்னு சொல்லிட்டு நான் கல்யாணத்துக்கு வந்துட்டு ஒரு 2 நாளைக்கு இருக்கிறவங்க கூடவே சொல்லிட்டு ஒரு டூ போட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. சூப்பராக வந்துட்டு ஃபங்க்ஷன் பண்ணாங்க லக்ஷ்மி வீட்டில். அதுக்கப்புறம் நான் போய்ட்டு எப்படியோ அவ்வளோ சமாதானப்படுத்தி ஊருக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்துட்டோம். செம்ம வெயில், வண்டியில் வர முடியல, தண்ணி தாக எடுத்துச்சு. எங்கள் வீட்டுக்காரங்களும் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு வந்து விட்டு அவர் கிளம்பிட்டார். குட்டீஸ் நல்லா வண்டியில் ஃப்ரண்டில் தூங்கிட்டே வந்தார். இதுதான் இருக்க மாதிரி இருந்துச்சு. கண்டமங்கலம் 1 hour ஆகுது போயிட்டு வர்றதுக்கு. இப்போது 1 hour வர 1 hour ஆகுது. பொறுமையாக தான் போகிறோம்ல, தம்பி வேறு முன்னாடி உட்கார வச்சுணுமா, சரி ரொம்ப வேகமாக போகக்கூடாது சொல்லிட்டு போயிட்டு வந்தாச்சு. ஃப்ரெண்டுக்கு வந்து சூப்பராக வந்துட்டு நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. அவளுக்கு சூப்பராக மேக்கப்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. நீங்களுமே வந்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அவளோட சாரியுமே சூப்பராக இருந்துச்சு. மாப்பிள்ளையும் சூப்பராக இருக்கார். அவங்க 2 பேருக்கும் நல்லா தான் இருக்குது பொருத்தம். அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் போயிட்டு நல்லா பார்த்துட்டு வந்தாச்சு. இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஃபங்க்ஷன் போய் வந்தது தான் இன்றைக்கி பார்த்தோமே. ஒன்றும் நாங்கள் லஞ்செலாம் சமைக்கவே இல்லை, அங்கே தான் சாப்பிட்டு வந்துட்டோம். நல்லா இருந்துச்சு லஞ்சுமே அங்கே அவங்க செஞ்ச இது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் ஃப்ரெண்டோடைய மேக்கப்பும் அவள் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.